நீங்கள் பார்க்காத உயரமே இல்லை. பட் ஒரு அழைப்புதலை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பேரை பார்க்கறது, இவ்வளோ பேர் சந்திக்கிறது அப்படின்ற போது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் உமன்ஸ் டே பற்றியும் சில விஷயம் சொல்லுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். அண்ட் I 2026 விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, விமன்ஸ் டேயில் கூப்பிட்றது இது சுதா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்காக மட்டுமே நான் வந்திருக்கேன். அண்ட் எப்போவுமே நான் ஒரு ஹம்பிளான ஒரு ஆள் தான். இங்கே நிறைய பேர் மிஸ்டர் முத்து, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்டாக. நான் என்ன சொல்லிட்டு போகிறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனக்கு இந்த மணிமகுடம் அப்படிங்கிறது கொடுத்தது வந்து என்னுடைய திறமைகளை பார்த்து, என்னோட டிவி ஷோ பார்த்து மாண்புமிகு நம்மக்கிட்ட இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்னை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. அது எனக்கு மிக பெரிய ஒரு அவார்ட். ஒரு கேள்வி கூட என்னை கேட்கல. நான் ரொம்ப ப்ளீஸிங் கேரக்டர் அது நான் அச்சீவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பட் திறமைக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அதனால இந்த சிங்கப்பெண் அப்படின்னு இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாரும் தேங்க் பண்ண வேண்டியது அவங்க தான் சிங்கப்பெண். இப்போ நம்மளுக்குள்ளேயே எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும். போராட்டங்கள் இல்லாத ஆட்களே கிடையாது லேடிஸ். ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷமும் என் கண்ணை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க மைத்திலின்னு. இன்னைக்கு கூட என் ஃபோனில் அவங்க ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். எடுத்த உடனே பார்ப்பேன் நான். ஓகே, ஸோ ஃபினான்ஷியலி நான் எதையுமே எதிர்பார்க்கலை. நான் படித்த படிப்புங்கிறது மிகப்பெரிய படிப்பு. 86 அழகு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிராமத்துலேருந்து எல்லா இடத்துலையும் நான் பேப்பர் அண்டு மீடியா அந்த ஃபுல் மீடியாவில் கொண்டு வந்தேன். ஸோ ஆனால் ஒரு வாட்டியும் நான் சந்தித்த போராட்டங்கள் வந்து யாருமே சொல்ல முடியாது. 2 லட்சம் பெண்கள் வந்து இருப்பாங்க. சுதா கூட பாருங்கள், இன்றைக்கி இங்கே என் கூட நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்காது, என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மதிப்பு சுதாவுக்கு மதிப்பு கொடுத்து தான் வந்தேன். வினோவின் ஓனர் எனக்கு பேர் தெரியலை, பாலா ரொம்ப தேங்க்ஸ் என்னை கூப்பிட்டதுக்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே டிஜே இந்த மியூசிக் அத்தனை பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸோ வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் நேரங்களிலும் கஷ்டம் இருக்கும். நம்ம சிங்கப்பெண்ணா அப்பப்போ எழுந்து வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நாளில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசலாமா? ஒரே நாளில் காலையில் எழுந்த உடனே அப்படி என்னோட சாம்ராஜ்யம் எழுந்த அன்றைக்கி 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மைத்திலி பியூட்டிஷியனுக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற குட்டி பசங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு பெரிய சாதனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஐப்ரோஸ் பண்ணால் தான் எனக்கு ஒரு 25 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி ஆனால் அதையும் நான் ஓவர் கம் பண்ணி அடுத்தது வந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம நினச்சோன்னா அடுத்த வேலையை செய்ய முடியாது. ஸோ நம்ம சம்பாதிச்சு தானே போய் சம்பாதிக்கிறது பணம் நான் பெருசாக நினைக்கல. பட் இவ்வளோ பெரிய பேர் ஃபாரின்லலாம் இப்போ ஈஸியாக போய் லண்டன் ஜெர்மனிலாம் படிச்சுட்டு வந்தேன். நான் போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம், விசா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் நான் லண்டன் எப்போ வேணாலும் போகலாம். இந்தியன் பியூட்டிஷியன் ஐபான்னு சொல்லிட்டு ஐபாலில் வந்து பேப்டெக் பிரிட்டிஷ் அசோசியேஷன் வந்து மெம்பராக நான் வந்து இருந்தேன். அதனால் எனி டைம் நான் போக முடியும். அது அந்த காலத்துலேயே நான் சாதிச்சிட்டேன். புக்ஸ் போட்டிருக்கேன். 86 வந்து நான் ஸ்டார்ட் பண்ண வருஷமே ஸ்கில் ட்ரைனிங் பண்ணேன். 90 வந்து டிவியில் வந்தேன். அது வரைக்கும் புக்ஸ் பேப்பர்ஸ் அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் மஸ்பி 20 வருஷம் இருக்கலாம் நான் டிவியில் வந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் என்னை சாட்சி விடுவாங்கன்னா மேலே எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கேன். அநேகமாக வெகு விரைவில் உங்கள் எல்லாருக்கும் வேற ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்கள் எல்லாத்தோடையும் பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச் சுதா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்ம எல்லாருமே வேண்டிக் கொள்கிற ஒரே ஒரு லேடி வந்து வாழ்ந்து நம்மக்கிட்ட மறைஞ்ச ஜெயலலிதா மேடம் அவர்கள் தான். அவங்கக்கிட்ட பழகணும் யாருமே வந்து அவங்கள சரியாக கரெக்டாக புரிஞ்சுக்கல. அவங்க தான் சிங்கப்பெண், வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நான் வந்து வணங்கி நான் இந்த விழாக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக 2023 நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு 2003
ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணினேன், இப்போ தான் நமக்கு வாட்ஸ்அப் மெயில் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ லெட்டர். ஸோ நான் +2 முடித்த கையோட லெட்டர் போட்டேன். ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு லெட்டர் போட்டேன். நான் வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேம் என்னோடய பேர் வந்து ஆக்சுவலாக சுதா, வந்து என்னோட நேம் சுகந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மேம் என்னோடய பேர் வந்து சுதா என்கிற சுகந்தி. நான் வந்து எனக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து கோர்ஸ் நான் கற்றுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரே கொஷின் மார்க்கோட தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் போட்டேன். ஏன் அப்படின்னா பியூட்டிஷியன் ஃபீல்டுலே அவங்கள பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இங்கே வந்து நிறைய பேருக்கு துர்கா ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். பியூட்டிஷியனாக இருக்கிற மோஸ்ட்லி வந்து மைத்திலிஸ் அப்படின்னாலே அந்த பிராண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து நிறைய பண்ணணும் ஒரு பெண்கள் அப்படின்னும் போது நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிடணும்னு நினச்சது வந்து நான் மைத்திலி மேம் தான். நான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுழி போட்டது அப்படின்றது எனக்கு வந்து நான் ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன், இவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் வந்து நான் மைத்திலி மேம் தான். ஸோ அதனால தான் இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்தால் இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து மேம் இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் முத்து சார். ஆக்சுவலாக அப்போ வர்றது வந்து வாங்க சார், முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சார் வந்து எவ்வளோ சீரியல்ஸ், நம்ம சீரியல்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து யார் பார்த்துருப்பான் அப்படின்னா மரகத வினை, அந்த ஒரு டெரர் வில்லன் அப்படின்றது ஒரு நம்ம வந்து சொல்ல முடியும் ஒரு விஷயம். ஆக்சுவலாக சாரை பற்றி நிறைய பேசலாம். நான் அப்புறம் ஒன்று நடுவில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ சுகுமாரனே கண்டினியூ பண்ணட்டும். உமன்ஸ் டே செலிப்ரேஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இந்த 25 வருஷம் சீரியல் லைஃப்பில் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் தான். ஏன்னா நாங்கள் எடுக்கிறதே வந்து பெண்களை பற்றின கதை தான். அதனால் இந்த ஸ்டேஜ் நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. ஹாப்பி உமன்ஸ் டே. பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ எப்படி சார் இருக்குது சீரியல்ஸ்லாம்? நல்லா போயிட்டுருக்கு. படங்களோட சீரியல்ஸ் தான் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பெண்கள் வராங்க, புதுமுகங்கள் நிறைய பேர் வராங்க, நல்லா போயிட்டுருக்கு சார். இல்லை சார், தொடர்கதை, மெகா தொடர்கதை, இப்போல்லாம் மகா சங்கமம்லாம் வருதே சார், என்னென்னமோ பண்ணுறாங்களே சார். என்ன பண்ணுறது, கதை தட்டுப்பாடு வரும்போது மகா சங்கமம் சேர்ந்து ஓகே டிஆர்பி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ ஒரு தொடர் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் பிரேக் ஆச்சுன்னா பக்கத்து தொடர் வந்து 2 கதையும் சேர்த்து அதை ஒரு உருவாக்கி அதில் ஏதாச்சும் ஒரு நல்ல டிஆர்பி வந்துச்சுன்னா அதுலேருந்து கதை பிரியும்ல. ஆமாம், அப்படியே அவங்க பார்த்து போயிடுவாங்க, இந்த கதை இந்த பார்த்து போயிட்டு இருக்கும் சார். ஆனால் நிறைய டஃப்பான பீரியட் இருக்கும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் கரெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும், ஹெக்டிக்கான ஜாபு, ரொம்ப டஃப்பான ஜாப் அது. வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். அந்த மாதம் பூரா வந்து இந்த ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். ஒரு படம்ன்றது ஒரு 2-2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் மெகா சீரியல்ன்றது வந்து அது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அந்த 3-4 வருஷத்துக்கு உண்டான கதையை வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சு ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ணுமா, அந்த ஆடியன்ஸ் அந்த ஆக்டரை வந்து நடிக்க வச்சு அவங்களுக்கும் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதம் ஒரு 15 நாள் ஷூட் போச்சுன்னா அந்த 15 நாள் எவ்ரி மந்த் 15 டேஸ் ஒரு போர் அடிக்காமல், நடிக்கிறவங்களுக்கும் போர் அடிக்காமல், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் சுவாரஸ்யம் ஒவ்வொரு வீக்கும் கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஃபீல்டில் இருக்கிறது. கதையெல்லாம் எங்கேருந்து சார் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க? கதை நம்ம வீட்டில் இருந்தால் வருது சார், உங்ககிட்ட இருந்து வருது, மேடம் கிட்ட இருந்து வருது, எல்லா இடத்துல தான் கதை வருது. நிறைய எல்லாரும் வீட்லேயும் தான் இருக்காங்க, மாமன் மச்சான் அங்கே இருக்க மாமியார் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கதை. பட் கதை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மெகா சீரியலை பொறுத்தவரையும் கதை தேவையில்லை, கதாபாத்திரங்கள் தான் தேவை. ஓகே, ஒரு 10 கதாபாத்திரம் இருந்தால் தன்னால் கதை உருவாயிடும், அதுலேருந்து திரைக்கதை உருவாயிடும். ஒரு கதையை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கதாபாத்திரத்தினால தான் கதையை உருவாகுது. மெகா சீரியலில் படங்கள் அப்படி இல்லை, கதையிலேருந்து தான் திரைக்கதை உருவாகுது. என்னை பொறுத்தவரையும் சீரியலை பொறுத்தவரையும் திரைக்கதையிலேருந்து தான் கதையே உருவாகுது. ஓகே, நீங்கள் லைஃப்பில் சந்தித்த சிங்கப்பெண்ணை பற்றி சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சிங்கப்பெண்ணை யார்? எங்கள் அம்மா தான். அவங்களாம் நான் இல்லை. அடுத்து என் மனைவி, அப்புறம் 2 பொம்பளை பசங்க டாட்டர்ஸ். என்னை சுற்றி எல்லாமே சிங்கப்பெண் தான். பயங்கரமான ஒரு ஃபீல்டாக இருக்கே சார் இது. அவங்க ரொம்ப பேக் போனாக இருப்பாங்கல்ல? ரொம்ப பேக் போனாக இருக்காங்க.
ஏன்னா எங்களோட காலையில் 5 மணிக்கு போனால் நைட்டு 10-11 மணி தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ அதை அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பெண் குழந்தைங்களோட இந்த குழந்தை பருவத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா ஷூட்டு இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கோம். கம்மி தான். அவங்க ஏதாவது சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க, என்னப்பா நீ கூட இருக்க மாட்டேங்கிறீங்க? இல்லையே, போனால் தானே அங்கே அவங்க நல்லா இருக்க முடியும். சூப்பர், எஸ், வெரி ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நிறைய ஈவெண்ட்ஸ் செலிப்ரேஷன் நடக்க போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இருக்காது, அதனால தான் இவர் இவ்வளோ எங்காக இருக்கிறாரு. வந்து மேம் வந்து ஜெயலலிதா மேடம் கிட்ட இருக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். மத்தியில் நான் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை நான் கெடுக்காமல் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டுருக்கேன், அவ்வளோதானே தவிர இன்னும் சாதிக்கிறது நிறைய இருக்குது. பட் இந்த விழாவில் நம்ம மெயினாக பேச வேண்டியது பெண்கள் பற்றி தான். ஸோ என்ன கேட்டால் எல்லா பெண்களுமே வந்து ஒரு சாதனையாளர்கள் தான். நம்ம ஒர்க் பண்ணுறவங்கள தாண்டி வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவோம். அவங்க இல்லைன்னா நம்ம வெளியில் வந்து எவ்வளோ தூரம் இருக்க முடியாது. ஸோ எல்லா உமன்ஸுக்குமே அவங்க என்ன சொல்கிறது, இந்த உமன்ஸ் டேயில் வந்து ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் வந்து கொடுக்கணும், அதுதான் உண்மை. ஸோ நானும் என்னோடய ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லா உமன்ஸுமே, என் ஒய்ஃபு, எங்கள் வீட்டில் 4 ஜென்ரேஷன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் பாட்டிமா, எங்கள் அம்மா, என் ஒய்ஃபு, என் பொண்ணு 4 பேருமே ஒரே வீட்டில் இருந்திருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், 4 பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கணும்னா எப்படி இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ தூரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து இன்றைக்கி வரைக்கும் ரன் பண்ணிட்டு வரோன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த இதில் உண்டு. பட் நான் சொல்ல போகிற பெண்மணி வந்து நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ என்னுடைய ஒரு 2011 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா மெக்கானிக்ஸு, சூப்பர்வைசர், இப்போ எல்லாமே ஒரு ரொம்ப டஃப்பான வேலை. மெக்கானிக்ஸை சமாளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடிஐ முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, ரஃப்பாக இருப்பாங்க. சூப்பர்வைசர்ஸ் எல்லாம் மென்ஸ் தான். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு வந்து சர்வீஸ் மேனேஜர் ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஸோ தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு 1 இயராக நானே தான் அந்த மேனேஜர் ரோலில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஸோ ஒரு பர்சன் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, ஒரு விமன், ஒரு ஜாப் வேணும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேர் போஸ்ட்டுக்கு போட்டிருந்தாங்க. அவங்க ரெஸ்யூம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ உமனாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு 34 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்க்கும்போது இந்த பர்சனை நம்ம ஏன் ஒரு மேனேஜராக ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ மேனேஜராக ரெக்ரூட் பண்ண உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசினேன். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்டு நான் அவங்கள அப்பாயின்ட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த டைமில் நான் எடுக்கும்போது 2011 ஆக்சுவலாக ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், லேடி உமனாக இருந்தால் எப்படி டஃப்பாக இருக்கும்னு இங்கே வந்திருக்க சத்யனுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து மாருதியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தெரியும் ஒரு உமன் வந்து ஒர்க் ஷாப்பில் ஹேண்டில் பண்ணால் எப்படி இருக்கும் சத்யன். ரொம்ப டஃப் ஆக்சுவலாக, அது 2011. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் கம்பெனியிலேருந்து ஆல் இண்டியா லெவலில் மொத்தம் 3500 டீலர்ஷிப் இருக்காங்க. இந்த 3500 டீலர்ஷிப்லையும் ஒருத்தர் கூட விமன் அந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணலை. அதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் கம்பெனிலேருந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து, எப்படி நீங்கள் ஒரு உமனை வைப்பீங்க, ஒரு டெஸ்ட் ரைடு போனோன்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இழிவான ஒரு கேள்வியை கேட்டாங்க. டெஸ்ட் ரைடு போனோன்னா பைக்கில் போகும்போது ஒரு இன்னொரு மென் கூட தானே போனோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டைமில் ஸ்கூட்டர்ஸோட பைக்ஸ் தான் நிறையா. ஸோ இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிருவாங்க அப்படி. பட் டெல்லி ட்ரைனிங் வரணும், தனியாக வந்துடுவாங்களா, எப்படி ஸ்டே பண்ணுவாங்க, இப்படிலாம் ஒரு குதர்க்கமான கேள்விகள்லாம் கேட்டாங்க. நான் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோடு நான் வச்சுருந்தேன். ரொம்ப ப்ரெஷர் ஒரு 2-3 வருஷத்துக்கு. ஆனால் அந்த ப்ரெஷர் பண்ண ஒரு பர்சன் வந்து கம்பெனிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 2020 அவங்க கம்பெனிலேருந்தே தூக்கிட்டாங்க. ஆனால் என்கிட்ட மேனேஜராக இருந்தவங்க என்கிட்ட 10 இயர்ஸாக இருந்தாங்க. ஆல் இண்டியா லெவலில் டாப் 25 மேனேஜர்ஸ், 3500 டீலர்ஷிப்பில் டாப் 25 மேனேஜர்ஸில் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அவங்க ஒரு ஆள் தான் போனாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க முன்னாலே இவங்களை ஜெயிச்சு காமிக்க வைக்கணும்னு அப்படின்னு நினச்சேன். அவங்க அதை ப்ரூவ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் சர்வீஸில் நம்பர் 1 அவார்டும் எனக்கு கிடச்சிது அவங்க இருக்கும்போது. ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன்னா, விஷயம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஆண் பெண் அப்படிங்கிறது பிரிக்கிறத விட எல்லாருமே வந்து உழைக்கக்கூடியவங்க தான். ஆனால் விமன்ஸை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப அடிமையாக வச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே வராமல் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லாருமே வந்து நிறைய சாதிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தே ஆர் ஈக்குவல் டு உமன். சம்டைம்ஸ் நம்ம அதோட மேல் கூட நிறைய பேர் சாதிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் அந்த இதை வந்து ஏன் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, என்னோடய இதில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னுடைய ஸ்டாஃபே நான் இந்த மாதிரி பார்த்தேன். ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா விமன்ஸையும் நாங்கள் வந்து உண்மையாகவே ஆஸ் அ மென்னாக நாங்கள் வந்து தலை வணங்குகிறோம். அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி விமன்ஸ் டே.
அண்ட் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த வினோபாலா அண்ட் சுதாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜும்பா இன்ஸ்ட்ரக்டராகவும் செயல்பட்டு வருகிறார். உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் பயிற்சிகள் மூலம் பலருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவி செய்து வருகிறார். தொழில் முனைவும் ஆரோக்கியமும் இணையும் ஒரு முன்மாதிரியாக திகழும் சத்யபிரியா அவர்களின் கௌரவிப்பதில் வினோவின் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கிறது. ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் இணைத்து பலரின் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் பெண்மணி சத்யபிரியா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு வாங்குறதுல. தேங்க்யூ டு ஐஐ டீம், பாலா மற்றும் சுதா. அவங்களுக்கு கரெக்டாக பக்காவான கேண்டிடேட் செலக்ட் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய வருஷம் இன்னும் நிறைய பெண்கள் வெளியில் வரணும், நிறைய ஸ்டேஜஸ் பெண்கள் ஏறணும். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் மேம். தேங்க்யூ மேம். எப்படி மேம் 3 வேளையும் பண்ணுமா? இல்லை இல்லை, நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் டெய்லி பண்ணால் போதும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் போதும். ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எனிதிங் சிம்பிளாக இருக்கணும் மேம். சிம்பிளாக இருக்கணும், ஆனால் யோகா பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ மேக்கப் தான் போடணும். மேக்கப்பா? இல்லை மேம், என்ன மேம் கொஞ்சம் தான் கேட்டுக்கணும். மேம் அழகாக ஆக்கிடுவாங்களே மேம், டக்குன்னு ஒரு ஸ்னாப்லேயே ஆக்கிடுவாங்க. அவங்க வந்து மேலும் அழகு சேர்க்குறாங்க. நீங்கள் என்ன மேம் சிரசாசனமா? அப்படின்னா அப்படியா? சூப்பர் மேம். அப்படின்னா மேம் பண்ணலாமே. ஓ இருங்க, சிரசாசனம் தலைகீழ நிற்கிறதா? ஓ என்ன பண்ண சொல்கிறீங்களா? அது தலைகீழ தான் நிற்பீங்களா? அதான் புரியுது புரியுது. அதான் நிறைய இருக்கு போல இருக்கு மேம். யோகாவோட பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்லுங்களேன். நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ட்ரெடிஷன் எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அது பூம் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க. யோகாங்கிறது என்னன்னா நம்ம டெய்லி பண்ணுற ப்ராக்டிஸ் தான். இப்போ எப்படி செடிக்கு மேலே தண்ணி தெளிக்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், பட் ரூட்டுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம வெறுமை ப்ரீத் மட்டும் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஆக்சிஜன் போகும். ஸோ ஃப்ரம் அப்டமன் ப்ரீத் பண்ணுறப்போ என்டையர் பாடிக்கும் ஆக்சிஜனும் சரி, பிளட் சர்க்குலேஷனும் சரி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி பிராணாயாமா மட்டும் ட்ரை பண்ணால் கூட போதும், டிசீஸ் ஃப்ரீ லைஃப் வாழலாம். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அழகு அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருந்தால் அழகாக வரும். ஸோ ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, அழகாகிடுவீங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர் மேம். எம் அனுப்பிரியா 22 வயதுடைய இளம் சட்டவியல் திறமையாளர். BA LLB ஆனர்ஸ் பட்டம் பெற்ற இவர் தற்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் கஸ்டம்ஸ் அட்வொகேட்டாக பணியாற்றி வருகிறார். இளம் வயதிலேயே சட்டத்துறையில் தனது திறமையை வெளிப்படுத்தி பலருக்கு நீதி கிடைக்க உதவி செய்து வருகிறார். சட்டத்துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் ஆர்வம் கொண்ட இவர் லீகல் பாட் AI மற்றும் மேம்பட்ட AI டிராஃப்டிங் முறைகள் பயன்படுத்தி தனது தொழில்முறை திறமையை மேலும் மேம்படுத்தி வருகிறார். இளம் வயதிலேயே சட்டத்துறையில் தன்னம்பிக்கையும் தனது பாதையை உருவாக்கி வரும் எம் அனுப்பிரியா அவர்களின் கௌரவிப்பதில் வினோவின் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கிறது. சட்ட அறிவும் தொழில்நுட்ப சிந்தனையும் இணையும் இடத்தில் தனித்துவமான தடம் பதிக்கும் இளம் வழக்கறிஞர் அனுப்பிரியா. Let's make some noise. புடிங்க மேம். நீங்க வேற உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா மேம்? ஹைகோர்ட்ல பெரிய ஆளா இருக்கீங்க. அதான் கொஞ்சம் உருனே இருக்கும்போது பயம் வந்துச்சு. இப்போ புரியுது ஏன் அப்படின்னு ஸ்டிஃபா ரஃபா. என்ன மேம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு லைஃப்? ஓகே தான். இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ லாஸ்ட் இயர் தான் கிராஜுவேட் ஆனேன். ஓகே கொஞ்சம் லைட்டாக திகிலாக இருக்குது. ஓகே. அண்ட் சொல்லுங்கள், லைக் இந்த பீரியடில் எல்லாருமே ஒரு ட்ராக் இந்த ஏஜ் கேட்டகரியில் எல்லாருமே அவங்கவுங்க இதில் இருப்பாங்க. இது யாராவது இன்சிஸ்ட் பண்ணி தான் உங்களை இந்த ட்ராக் எடுக்க சொன்னாங்களா, இல்லை பர்சனல் ஓன் இன்ட்ரெஸ்ட்டா? இல்லை, பர்சனலாகவே எனக்கு 12th முடிச்சதுலேருந்தே லாவில் ஒரு பேஷன் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதே ஷூ பண்ணுவாங்க. வீட்லேயும் நல்லா வாதாடுவீங்களா? இல்லை தெரியுது. எங்கள் அம்மா அவங்க வந்து பாருங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்களே பயங்கரமாக. ஏதாவது இருக்கா மேம் கம்ப்ளைண்ட்ஸ்? ஏதாவது இவங்க மேலே எதாவது இருக்கா? சித்தி ஓகே சித்தி சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்? ஓன் டிசிஷன் தான். வேற மாதிரி போல இருக்கே. இதே மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப ஷார்ப்பாக. இந்த நடுவில் ஒரு டேர்ம் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, இந்த லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன். நிறைய பேருக்கு அதுக்கான ஒரு அர்த்தம் தெரியாத மாதிரி இருக்குது.
ஆக்சுவலாக லாயர்னா பிஏ எல்எல்பி முடிச்சுட்டு சும்மா வேறு ஏதாச்சும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா லாயர். ஓகே. ஸோ அஃபிஷியலாக வந்துட்டு பிசி சைடில் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் இல்லை ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அட்வொகேட். இப்போ நீங்க லாயரா அட்வொகேட்டா? Advocate. அட்வொகேட். ஓகே, புரிஞ்சுச்சா மக்களே? ஏன்னா ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு 2-3 மாசமா ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த லாயர்னா என்ன, அட்வொகேட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொன்னவங்க வேற போட்டு பொறந்துட்டு இருந்தாங்க. அந்த அவங்க வந்து என்னோட கிளாஸ்மேட் தான். அப்படியா? ஐயோ, ஓ மை காட், என்ன கோரிலேட் ஆகுது? அப்புறம் அவங்க இந்த வீடியோலாம் பார்த்து என்ன சொன்னாங்க? லைக் நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்துச்சு அது. ஆமாம், அவங்க ஆக்சுவலாக இப்போ ஜோடி சீசன் எஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதில் தான் அந்த கொஷின் கேட்டு இதாச்சு. அண்ட் நீங்கள் சொன்னீங்களா ஏன் இப்படி பண்ண? அடுத்து பேசல, நான் லாஸ்ட்டாக என்ரோல்மெண்ட் அப்போ தான் பேசினேன். ஓகே, டன். தேங்க்யூ ஸோ மச். எங்க அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கீங்க சன்கிரியா. தேங்க்யூ ஸோ மச். பெரிய கணிதத்தில் கொடுத்துடலாம். எஸ், தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ சார். ஒரு திறமையான சர்டிஃபைட் ட்ரெய்னர், பாஷ் எனேபிளர், லீடர்ஷிப் கோச் மற்றும் உற்சாகமான எம்சி. மாணவர்கள், நிறுவனங்களில் பணிபுரியும் தொழில் முனைவோர், மேலும் மூத்த குடிமக்கள் வரை வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உள்ள மக்களுடன் பணியாற்றி அவர்களின் திறமைகளை கண்டறிந்து வளர்க்க உதவி செய்து வருகிறார். ஒவ்வொருவரின் திறமையை வெளிக்கொண்டு வந்து இளம் தலைமுறையை வலுப்படுத்துவதே அவரது நோக்கம். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்ட இவர் சமீபத்தில் கலை உலகிலும் காலடி எடுத்து வைத்து திரைப்படங்களில் கலைஞராகவும் தனது பயணத்தை விரிவுபடுத்தி வருகிறார். இத்தகைய பல துறை திறமையாளர் திருமதி கிருத்திகா அஸ்வின் அவர்களின் கௌரவிப்பதில் வினுவின் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கிறது. I didn't expect this. Thank you so much. Thank you, Sudha, and both of you. I met you many times. அப்படியா மேம்? But I didn't talk. Thank you for honoring me here. தேங்க்யூ ஸோ மச் மேம், அண்ட் ப்ளஷர் மீட்டிங் யூ அகெயின். என்னன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல இருக்கும். அண்ட் இப்போ உமன்ஸ் டே அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேட்டகரி கொடுத்து உங்களை ஆனர் பண்ணுறது எவ்வளோ பெருமையாக இருக்குது? Every woman is a change maker. எஸ். Not as a career, even a homemaker is a change maker. How many of you agree with that? எஸ், வி ஆல். எப்போ அப்படின்னா லைக் ஹஸ்பண்டுக்கு எமோஷ்னலாக வீக்காக இருக்கும்போது, ஃபினான்ஷியலி அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது ஒரு எமோஷ்னலாக. குழந்தைங்களோட கெரியரை கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இன்ஃபேக்ட் அவங்களுடைய கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்காக அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதே ஒரு சேஞ்ச் மேக்கர் தான். Thank you so much for honoring, and every woman is successful because of a men as well. I'm thanking my husband for giving me this, exploring my career. Thanks a lot. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு உங்களுடைய ஃபீல்டு? அதனால தான் I'm receiving awards. I'm exploring a lot of things in my life. So most Super. of you people know my husband here. I'm so happy to see our group people here. Captain is one of our favorite always. Oh. So very close to our heart. And நிறைய பேர் வந்திருக்காங்க. சட்டு இஸ் ஆன் த வே, ஐ கெஸ். தீபக் இருக்காரு, தினேஷ் இருக்காரு, சத்யன் இருக்காங்க. ஸோ நிறைய பேர், வீணா, so many people here. So good to see. Thank you so much. இது வந்து எங்களுக்கு ஒரு அவார்ட் மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. எஸ், எல்லாரும் பேரும் உரிமையாக சொல்லி ஜாலியாக வெல்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு லீடர்ஷிப் கோச்சுக்கே கேப்டன் தான் கேப்டன் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. கேப்டன், இன்னைக்கு கேப்டனுக்கு தனி வீடியோ இருக்கா? எல்லாருக்குமே வீடியோ இருக்குது, எல்லாருக்கும் ட்ரிபியூட் தான் போல இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உமன் சேஞ்ச் மேக்கர் அவார்டுக்கு நீங்கள் கரெக்டாக பொறுத்துறீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ், அடுத்தடுத்த அவார்ட்ஸும் வாங்கி ஃபன் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, அண்ட் இந்த மொமெண்ட்டில் வந்து சாரை பற்றி என்ன சொல்லணும்னா, இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து எவ்வளோ நடித்தாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். கரெக்ட் ஐயா, சம்பளத்தை வெளில சொல்லாதீங்க ஐயா. அண்ட் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்கு பாலா சார் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இவர் கூட சேர்ந்து சுதா மேமுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் டு பேக் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. ஆரம்பமே பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்காக பிளேயர் சொல்லி போடுவாங்க. ஆனால் சார் வந்து உமன்ஸில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அடுத்து எல்லாமே சக்தி இருந்தால் சிவன் சிவன் சூப்பர், நல்ல வேலை பிடிச்சாரு. நீங்கள் அதுதான் மேம் அடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பேசிட்டு பாடிடுங்க. இல்லை, நீங்கள் பாடினாலே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த கூட்டமாக இருக்குது. பேச பரவாயில்ல. வெல்கம் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இதில் வந்து மோஸ்ட்லி நான் தேங்க் பண்ண விரும்புகிறது வந்து லைக் சுதா அவர்கள். அவங்க வந்து
மோஸ்ட் ஆஃப் த விமன் லைக் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்க தான் பண்ணாங்க. லைக் நான் ஒரு 4 to 5 days வந்து வேறு ஒரு வேலை விஷயமா பிஸி ஆகிட்டேன். எனக்கு இதில் வந்து ஒரு டோட்டலாக என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அவங்கள்ட்ட நான் டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் தான் கேட்டுகிட்டு இருந்தேன். பட் சிங்கிள் ஹேண்டடாக அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் முக்கால்வாசி பேருக்கு அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சுதா. அதுக்கப்புறம் நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ஈவெண்ட் பற்றி நான் ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிறைய இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டது லைக் whenever there is a event எவ்வளோ பே பண்ணணும் அவார்டுக்குன்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டார்டட் ஆஸ்கிங். அதை வந்து எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும் அந்த டைமில். என்னடா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆல் ஆஃப் அ சடன் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் ஜஸ்ட் லைக் தட். அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேபி அது வந்து இப்போ இருக்கிற கல்ச்சராக இருக்கலாம், அதை நான் தப்பு சொல்கிறேன் அப்படின்றது எடுத்துக்க வேண்டாம். பட் எனக்கு என்னென்னா அவார்டுன்ற போது அது ரியலி ஹூ டிசர்வ்ஸ் இட், அது வந்து நம்ம கொடுக்கும்போது மக்களும் ஏற்றுக்கணும், அவங்களுக்கும் வந்து அது ஒரு சந்தோஷம் கொடுக்கணும். லைக் நான் இது பண்ணியிருக்கேன், இதனால் இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு, ஸோ ஐ ஹவ் பீன் ரெக்கக்னைஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து நாங்களே என்ன பண்ணோன்னா லைக் ப்ரொஃபைல்ஸ் வந்து கேட்க ஆரம்பித்தோம். கேட்டுட்டு அந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து ரியலி தே டிசர்வ் ஆர் நாட், அப்படி டிசர்வ்னா எந்த கேட்டகரிக்கு வந்து அவங்க டிசர்விங் கேண்டிடேட்டுன்றது வந்து நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் ஹோப்ஃபுல்லி நாங்கள் ஓரளவுக்கு டிசர்விங் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நாங்கள் வருஷம் தொடருவோம். யாரும் வந்து ரெக்கக்னேஷன் இல்லாமல் ஆனாலும் சொசைட்டிக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு நாளில் வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஒரே ஒரு எய்ம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லைக் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். வருஷம் இந்த ஈவெண்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபேமிலி எவ்ரி ஒன். டாக்டர் கே கிருஷ்ணகுமாரி சமூக முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஒரு சிறந்த தலைவரும் சமூக சேவையாளரும் ஆவார். அவரால் நிறுவப்பட்ட சாய் சிக்ஷா சம்பூர்ணா ட்ரஸ்ட் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் வளர்ச்சி மற்றும் விலங்குகள் நலன் போன்ற துறைகளில் சமூகத்திற்கு முக்கிய பங்களிப்பு வழங்கி வருகிறது. 2012ஆம் ஆண்டு தொடங்கிய சாய் சிக்ஷா கேந்திரா முயற்சியின் மூலம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதல், மொழி பயிற்சி மற்றும் திறன் வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்கி வருகிறார். அவரது வழிகாட்டுதலின் மூலம் பின்தங்கிய பின்னணியில் இருந்த 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கல்வி கற்று ஆசிரியர்கள் மற்றும் தொழில்முறை நிபுணர்களாகவும் முன்னேறியுள்ளனர். மேலும் பல மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கான வழிகாட்டுதலை வழங்கி அவர்களை கல்வி, சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் முன்னேற செய்துள்ளார். அத்தோடு தெரு விளக்குகளுக்கான தடுப்பூசி, மருத்துவ உதவி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் அனிமல் வெல்ஃபேர் துறையிலும் அக்கறையுடன் பணியாற்றி வருகிறார். கல்வி, கருணை மற்றும் சமூக சேவையை இணைத்து பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி வரும் டாக்டர் கே கிருஷ்ணகுமாரி அவர்களை கௌரவிப்பதில் வினோவின் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கிறது. கல்வியாலும் கருணையாலும் பலரின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் பெண்மணி டாக்டர் கே கிருஷ்ணகுமாரி. கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இவங்களோட ஜஸ்ட் நார்மலாக நம்ம பேசும்போது நான் செலக்ட் பண்ணல. அப்போ நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். அவங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க சொல்லும்போது ஆக்சுவலி எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு சிங்கிள் உமன், சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ இவங்களோட பேஸு நிறைய சிங்கிள் உமனுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணித்தராங்க. சிம்பிளாக ஒரே லைனில் சொல்ல போனால் ஃபோல் சிங்கிள் உமன். இப்போ எனக்கு ஒரு வே கிடச்சிடுச்சு, ஸோ நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க அப்படின்றதுனால ஒரு வே கிடச்சிச்சு, நம்ம அப்படியே வந்துட்டோம் வெளியில். ஆனால் வே கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இவங்களோட ஆர்கனைசேஷன் அண்ட் இவங்களோட ட்ரஸ்ட்லேருந்து நிறைய விஷயம் நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனாலேயே இப்போ நான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த அவார்ட் வாங்கும்போது இவங்க கோஆர்டினேட்டர்ஸும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க. என் பேர் கிருஷ்ணகுமாரி. இவங்க என்னுடைய டீம். என்னுடைய டாட்டர் முன்னாடி இருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய டாட்டர்ஸ் தான்.
அதுக்கப்புறம் என்னுடைய டீமும். ஏன்னா நம்ம வெறும் ஏன் இதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது சாய் சிக்ஷா கேந்திரா தான். அது வந்து ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டு, எப்படி நான் டியூஷன் எடுக்கிறதுக்காக ஆரம்பித்தேன். அப்போ நான் தேடும்போது தான், ஏன்னா ஏன் இந்த தேடுதல் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்கும் போது வெறும் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு படிப்புடைய அருமையே தெரியாது. அப்போது என் அப்பா அம்மா வந்து ரொம்ப படிப்புக்காக எனக்கு போராடினாங்க. பிகாஸ் அவங்க 2 பேருமே வெல் எஜுகேட்டட். பட் நான் படிக்கணும்னு நினைக்கல. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் படிப்பு எவ்வளோ முக்கியன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒரு குழந்தை பெற்றுட்டு தன்னுடைய லைஃப்பை ஓட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். காரணம் 12th படித்தேன்னா இன்றைக்கி வந்து நிறைய டிகிரி இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய பிஹெச்டி. ஸோ நான் இன்னும் படிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறதுக்கு என்னுடைய ஃபேமிலி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுல்ல. ஏன்னா என்னுடைய ஸ்டார்ட் அப்பே என்ன நான் இன்றைக்கி சிங்கிள் மதராக இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் என்னுடைய ஸ்டார்ட் அப் என்னுடைய படிப்பில். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எத்தனையோ பேருக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் அப்பாக இருப்பாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியாது. நம்ம படிப்பு மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். நம்மளை சார்ந்து இருக்க எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னா நாம் நல்லவங்களாக இருக்கணுன்றதை என் லைஃப்பில் நான் நடத்தி காட்டினேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு கேன்சர் சர்வைவர். எனக்கு கேன்சர் வந்த உடனே ஐயோ அவ்வளோதான் முடியாதுன்னு நான் விழுந்தில்லை. அதையே என்னுடைய முன்னேற்றம். அதனால தான் எனக்கு இந்த ரெசிலியன்ஸ் அவார்டு கொடுத்தாங்க. இந்த ரெசிலியன்ஸ் அவார்டு வந்து கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் சாதிக்கணும், சாதிக்க முடியும்னு காட்டுறவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். என் டீமை பற்றி சொல்லணுன்னா, இவங்க எப்படி எனக்குள்ளே ஜாயின் ஆனாங்கன்னா, எப்படி சாய் சிக்ஷா கேந்திரா இன்ஸ்டியூட் மூலமாக என்ன மாதிரி, அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு நான் படிப்பு கொடுத்துருக்கேன். அந்த டைமில் எனக்கு உதயன் கேர் அப்படின்ற ஒரு என்ஜிஓ என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாங்க. அந்த என்ஜிஓவில் இருக்கிற இவங்க 2 பேரும், இவங்க ஒரு பெனிஃபிஷியராக இருந்து லேட்டர் இவங்க கோஆர்டினேட்டராக ஆனாங்க. இன்றைக்கி நான் அந்த என்னுடைய இன்ஸ்டியூட்டை நான் ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் எனக்கு ஒரு ஐடிலையும் சரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்லேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய டீமுக்கு இந்த இடத்துல ஐ வாண்ட் டு தேங்க். பிகாஸ் இவங்க எல்லாருமே அந்த அண்டர் ப்ரிவிலேஜ், அதாவது நம்ம கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த குழந்தைங்க இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 குழந்தைங்களுக்கு மேலே உதவி பண்ணுறோம். அந்த 400 குழந்தைங்களும் படிப்புக்காக அவங்களுடைய கிராஜுவேட் ஆக்கி அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் அவங்களுடைய ஒரு பெரிய, அதாவது ஏழ்மையில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் டாக்டர் ஆக முடியாதா, இன்ஜினியர் ஆகி ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸில் போக முடியாதா, கம்யூனிகேஷனில் டெவலப் ஆக முடியாதான்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இன்றைக்கி நிறைய மாற்றங்களை எங்கள் உதயன் கேர் என்ஜிஓ மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமாக தான் என்னுடைய சாய் சிக்ஷா ட்ரஸ்ட்டுன்றதை நான் கொண்டு வரணும்னு நினச்சி இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். பிகாஸ் இனிமேல் வந்து பெண்கள், ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆண்களுக்கு என்னதான் நம்ம முன்னேறிட்டோம்னு சொன்னால் கூட ஆண்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே நமக்கு சமுதாயத்தில் உண்டு. பெண்களுக்கு ஒரு சமுதாயம் வேணும்னா என்ன மாதிரி யாரும் வரமாட்டாங்க, நீங்களே எழுந்து வந்தால் தான் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் எழுந்து வரணுன்றதுக்காக தான் நான் உதாரணமாக இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எந்த அளவுக்கு நான் இதை உங்களுக்கு புரிய வச்சேன்னு புரியல, பட் எல்லாரும் வரணுன்ற இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷனில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் டு டீம். எனக்கு சார் உங்களுக்கு தெரியல, பட் இட் இஸ் a வெரி குட் இனிஷியேட்டிவ். கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய வருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய சீட்ஸ் காலியாக இருக்கலாம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் உங்கள் சீட்ஸ் வில் நாட் பி ஃப்ரீ. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த தெரிய வைக்கிறதுக்கு எங்களுடைய வெப்சைட்ஸில் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வருவோம். தேங்க்ஸ் சுதா, வெரி வெரி தேங்க்யூ. சஹானா சிங்காரவேலன் 15 வயதுடைய ஒரு சிறப்பு திறமையாளர். நான் ஸ்பீக்கிங் ஆட்டிசம் மற்றும் டிஸ்பேக்ஷியாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சிறு வரிகளாகவும் சிறு கதைகளாகவும் அழகாக வெளிப்படுத்தும் திறமை கொண்டவர். உதவியுடன் எழுதும் அவரது வார்த்தைகள் பலரும் ஊக்கமாகவும் நம்பிக்கையாகவும் மாறி வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு வெளியான டாக்கிங் ஃபிங்கர்ஸ் வால்யூம் 2 புத்தகத்தின் கோ ஆத்தராகவும் திகழ்கிறார். மேலும் நேஷனல் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலில் நடைபெற்ற ஸ்பெஷல் நீட்ஸ் கேட்டகரியில் தேசிய சாம்பியனாக தேர்வு செய்யப்பட்டு பெருமை சேர்த்துள்ளார். அவரது சிந்தனைகளை உலகிற்கு பகிரும் நோக்கில் ஹேண்ட் அண்ட் ஹார்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்ற முயற்சியையும் தொடங்கியுள்ளார். சவால்களை தைரியமாக கடந்து தனது
firstly, this is Sahana Singaravelan. Thanks to IA team, Sudha ma'am, Bala ma'am. Thanks to Maithili ma'am. Great inspiration since எங்க childhoodல அந்த காலத்துல or அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பியூட்டினாலே மைத்திலி மேமோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், அவங்க அகாடமி ஆகட்டும். ஸோ இட்ஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு கெட் இட் ஃப்ரம் ஹர். சஹானா பற்றி சொல்லணும்னா, சஹானா இஸ் அ நான் ஸ்பீக்கிங் ஆட்டிஸ்டிக்னு அவங்களுக்கு பேச்சு திறமை கொஞ்சம் குறைவு. பட் அவங்களோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும்னு சொல்லி ரைட்டிங் அண்ட் ஆவாஸ் ஆப் டைப்பிங்கில் அவங்களோட ரைட்டிங் கம்யூனிகேஷன், இப்போ பேசுகிறதுங்கிறது நம்ம இப்படி பேசுறது, கம்யூனிகேஷன் அவங்களோட நீட்ஸை சொல்கிறது. ஸோ அந்த கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணது அவளோட மிக முக்கியமான இம்பார்ட்டண்டான சார் கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் தான் வந்து அவளால் இந்த மாதிரி இந்த ரிஸ்ட்டை பிடிச்சு அவளால் எழுத முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னார். அவர் வந்து பிஹேவியர் தெரபிஸ்ட் இங்கே பாலவாக்கத்தில் இருக்கார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைகள், சஹானா மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ப்ளீஸ் அந்த சாரை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ தட் அந்த மாதிரி ஒரு குரு இல்லைன்னா இந்த மாதிரி சஹானா இல்லை. ஸோ அந்த குருவுக்கு எங்களோட வணக்கங்கள் என்றைக்குமே லைஃப் லாங். ஸோ கிருஷ்ணமூர்த்தி சார் ஒரு ட்ரைனிங்கால் சஹானா எழுத ஆரம்பித்தா. எழுதி நிறைய கோட்ஸ் எழுத ஆரம்பித்தா. ஸோ கோவிட் டயத்தில் நாங்கள் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அவள் ரைட்டப்ஸை போட்டு அப்படி தான் டாக்கிங் ஃபிங்கர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சஹானாக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவளோட கோட்ஸை வச்சு அவளுக்கு ஒரு இன்கம், அவளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஹேண்ட் அண்ட் ஹார்ட், அவளோட ஹேண்ட் எங்களோட ஹார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கம்பெனி ஒன்று சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். பர்த்டேஸ்க்கு, வெட்டிங்ஸ்க்கு, உங்கள் வீட்டில் சஷத் பூர்த்திக்கு, ரீயூனியன்ஸ்க்கு. ஸோ நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். டுடே ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், ஜூட் பேக்ஸ், கீ செயின்ஸ், பிகி பேங்க்ஸ், கல்யாணத்துக்கு ஜூட் பேக்ஸ் எல்லாமே பண்ணுறோம். வெளியில் ஸ்டால் கூட இருக்குது. நீங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்டால்ஸை பார்க்கலாம், எங்களை சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு த ஹோல் டீம் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர். தேங்க்யூ. திருமதி பவித்ரா நிலானி சென்னை நகரை சேர்ந்த 29 வயது இளம் திறமையாளர். பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படித்த இவர் சிங்கர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் ஃபேஷன் டிசைனராக தனது பல்துறை திறமைகளை வளர்த்து வருகிறார். ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் தன் திறமைகளை வளர்த்து கலை மற்றும் சமூக சேவையின் மூலம் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தும் பயணத்தில் முன்னேறி வருகிறார். ஒவ்வொரு பெண்ணின் உள்ளிலும் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பாடல், வடிவமைப்பு மற்றும் சமூக செயல்பாடுகள் மூலம் தொடர்ந்து தன் பங்களிப்பு வழங்கி வருகிறார். தன்னம்பிக்கையுடன் தனது கனவுகளை நோக்கி பயணிக்கும் திருமதி பவித்ரா நிலானி அவர்களை கௌரவிப்பதில் வினுவின் ஈவென்ட்ஸ் பெருமை கொள்கிறது. ஏனெனில் ஒரு பெண் தன் திறமையை நம்பும் தருணமே அவளின் கனவுகளை பறக்கத் தொடங்கும் தருணம். Yes, give a round of applause for Pavitra, guys. Singer, social activist, fashion designer, for category of Inspiring Women Award. We are so happy, Pavitra. Yes. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு யா டெஃபினெட்லி. ஆக்சுவலி இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வரல, அவருக்காக 2 லைனை பாடுறேன். சூப்பருங்க. யா இங்கேருந்து சின்னாவே கண்ணு வைக்கவும் கூட ஜோடியா பந்தாவா சுத்தி வந்து வாழ்வேனே ராணியா உமேல வச்சு ஆனேனே காரமா சும்மா நீ என்ன தின்ன சோடான சாதமா ஐயா நீ பார்த்தாலே பாலும் தராகிவிடும் பார்க்காம போனாலே தேகோ நோகோ என்னால கேட்டாலே நீ போனா நியாயம் இல்லை ஊர் தாண்டி போகாத கோவில் கால ஓ நெஞ்சுக்குள்ள வாழத்தான் ஏங்குற
அதாவது அவர் சொல்ல வேண்டியதுலாம் மொத்தமாக இவரே போட்டு பாசல் பண்ணிட்டு இருக்காரு. சிறப்பு. தேங்க்யூ ப்ரோ. வேற ஏதாவது இருக்கா? தேங்க்யூ மேம். வேற ஏதாவது பாட்டு? தேங்க்ஸ் டு நிலானி அண்ட் எங்கள் மதர்-இன்-லா கூட வந்திருக்காங்க. வாவ் சூப்பர், ப்ரவுட் மாம். ஆக்சுவலி வந்து பெரிய சிங்கரெல்லாம் இல்லைங்க, இதுதான் செகண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பாடுறேன். பிகாஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் வந்து பேபிக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்டேஜும் ஏறினது இல்லை. இப்படி ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததுக்கே சார் நீங்கள் எல்லாருக்குமே, ஆக்சுவலி பேரெல்லாம் எனக்கு பாலா சார் தெரியும், ப்ளஸ் சுதா மேம் தெரியும். அண்ட் மேம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதாவை பற்றி, நீங்கள் நிற்கும் போது ஜெயலலிதாவை ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நீங்கள்லாம் இன்ஸ்பைரிங் மேம் ஆக்சுவலி. அண்ட் வந்து ஸ்ரீராம், திஸ் இஸ் ஃபார் யூ, ஐ லவ் யூ ஸ்ரீராம். ஆக்சுவலி எனக்கு லிட்ரலி நான் ரொம்ப எமோஷ்னல். ஸோ வந்து எனக்கு பார்க்கும்போது அவங்கெல்லாம் பாடின ஸ்டேஜில் நின்று பாடும்போது எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது. 2 லைன்னாலும் அவங்க முன்னாடி பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மேம் நீங்கள் வந்து உங்கள் பாட்டெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், உங்கள் முன்னாடி பாடுறது ஆஃப்டர் வந்து ஆஸ் அ ஹோம் மேக்கருக்கு அப்புறமா வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் இப்படி ஒரு அவார்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுதா மேம், ஐ லவ் யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ என்னடா நம்ம வீட்லேயே இருந்துருவோமா, எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு ரன் லைன் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீஅபி உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு சிறுமி. பாடல், நடனம், மேடை நிகழ்ச்சிகளில் ஆங்கரிங் மற்றும் படிப்பிலும் திறமையுடன் விளங்கும் பல்துறை திறமை கொண்ட குழந்தை. எப்போதும் உயர்ந்த உற்சாகத்துடனும் நேர்மறையான மனநிலையுடனும் அனைவரையும் ஊக்கப்படுத்தும் தன்மை கொண்டவர். சிறு வயதிலேயே புற்றுநோய் என்ற கடினமான சவாலை சந்தித்த போதும் அதை தைரியத்தாலையும் மன வலிமையாலும் எதிர்கொண்டு வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அணுகி வருகிறார். வலி இருந்தாலும் சிரிப்பை விடாத மனம், கஷ்டம் இருந்தாலும் கனவுகளை விட்டுவிடாத தைரியம், அதுவே ஸ்ரீஅபி. அவருடைய இந்த மன வலிமைக்கும் பல்துறை திறமைக்கும் பாராட்டாக வினோவின் ஈவென்ட்ஸ் வழங்கும் மல்டி டேலண்டட் அவார்ட் மூலம் ஸ்ரீஅபி அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆக்சுவலாக ஸ்ரீஅபி வந்து என்னோட டாட்டர், இப்போ 10th எழுதியிருக்கா. நடுவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாருமே நான் வந்து சொன்னேன். ஸோ என்னோட டாட்டராக இருந்தாலுமே வந்து சொல்ல வேண்டிய வந்து விஷயம் என்னோடது இருக்குது. பார்த்தீங்கன்னா அவளோட 8.5 வயசு. ஸோ வயிறு வலின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலாக குழந்தைங்க வயிறு வலின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் ஒரு சீரகம், பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் வீட்டு வைத்தியம். ஏன்னா அப்போ வந்து ஃபுல் கோவிட் டைம். ஃபஸ்ட்டு கோவிட்டில் எந்த ஹாஸ்பிட்டல்ஸுமே கோவிட்டோட பேஷண்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோவிட் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் வயிறு வலின்னு சொல்லும்போது எங்களுக்கு அடுத்து அப்நார்மலாக ஆக ஆரம்பிச்சிட்டா ஜஸ்ட் 4 டேஸில். அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணும்போது தான் அவளுக்கு வந்து ஓவரியன் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ உலகமே வந்து அந்த இருண்டு போகிற ஸ்டேஜ் அப்போது. ஸோ அது எல்லாமே வந்து கடந்து வந்து அப்போது வந்து இவளுக்கு ஹேர் வந்து கொட்டும்போதும் சரி, இன்ஜெக்ஷன் லைன் போட்டுகிட்டே கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதும் சரி, நான் ரொம்ப அழுகும்போது அம்மா முடிதானம்மா வளர்ந்துரும்மா, இது மாதிரி என்னை ரொம்ப பூஸ்டப். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். மல்டி டேலண்டட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அவளோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக. ஒரு 4 லைன் சிங்கிங் ஒன்று இருக்குது. அந்த சிங்கிங் இப்போவே பண்ணுறியா, அப்புறமா பண்ணுறாளாமா. ஓகே. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், நல்லா பேசுவா, ஆக்சுவலி நல்லா படிப்பா. ஸோ அதனால தான் இந்த மல்டி டேலண்ட். ஏன்னா நம்ம ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளோட டாட்டருக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து சில பேர் வந்து அவங்களே அவங்க கொடுத்துக்கிறாங்கன்ற ஒரு தாட் வெளியில் வரக்கூடாதுன்றதுனால இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி இவங்க 3 பேருமே எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் இளையா ஜாயின் பண்ணிக்கோங்க.